ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பாரி கிரியேஷன். டுடே லீஃப் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. போன வீடியோவில் ஒரு 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதனோட கண்டினியூ பார்க்கலாம் வாங்க. இப்போது 3 லீஃப் வரைஞ்சி வச்சுருக்கேன். இன்றைக்கும் நம்ம 3 லீஃப் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம அந்த டபுள் கலர் கொடுக்குற மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம இப்போ லீஃபில் வந்து ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சுருக்கேங்க பாருங்கள். லீஃப் வரைஞ்சிட்டு 2 கோடு போட்டுட்டு இந்த சென்டரில் நமக்கு எவ்வளோ கேப் வேணுமோ நம்ம இஷ்டம் தான். நான் கொஞ்சம் தான் இங்கே தான் நான் வந்து டபுள் கலர் கொடுக்க போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ப்ராக்கெட் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி லீஃப் வரைஞ்சிட்டு சென்டராக ஒரு கோடு போட்டு வச்சுருப்போம். அதில் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது வழக்கமாக நம்ம த்ரெட்டை வெளியில் எடுப்போம் இல்லையா, அதே சேம் பிளேஸ்லேருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் வைப்போம் இல்லையா, அதே சேம் தான். தேர்ட் மெத்தடில் நம்ம வந்து டபுள் சைடு பட்டன் ஹோல் ஸ்டிச் வைக்கிற மெத்தடை பார்த்தோம். இதுலேயும் அதே சேம் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ வச்சுட்டு அவுட்டரில் ஒன் சைடு அப்புறம் ஒன் சைடு அந்த மாதிரி ஃபில்லப் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம டபுள் கலராக கொடுப்போம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துக்கோங்க. நான் டபுள் லாக்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சுட்டு, சரிங்களா, டபுள் லாக் வைக்கிறேன். இப்போது டபுள் லாக் வச்சு தான் நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நம்ம வைக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கிறோம். மறுபடியும் பாருங்கள், த்ரெட்டை போய் எடுத்துகிட்டு வர பட்டன் ஹோல் ஸ்டிச் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு லாக்கு, திரும்ப ஒரு லாக். சரிங்களா? திரும்ப போகிறேன், பட்டன் ஹோல் ஸ்டிச் வைக்கிறேன், வச்சுட்டு ஒரு லாக்கு, திரும்ப ஒரு லாக்கு. இந்த ரவுண்டில் இந்த கோட்டு மேலேயே தான் நான் வச்சுட்டு வரேன். நல்லா பாருங்கள், இந்த கோட்டு மேலே தான் வச்சுட்டு வரேன். திரும்ப எடுத்துகிட்டு வரேன், ஒரு லாக்கு, திரும்ப ஒரு லாக்கு. சரிங்களா? நல்லா புரியுதுங்களா? கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு வரணும், ஏன்னா நம்ம திரும்ப ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இப்போது இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, நான் இங்கே ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் சைடில் வந்து மறுபடியும் கோட்டு மேலே வந்து லாக் வச்சு ஒரு செயின் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், அந்த ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம பார்த்தோம் இல்லையா, சைடில் எப்போவுமே இந்த அகலத்தில் போடும்பொழுது நிற்கும், குறுகலாக போடும்பொழுது நிற்காது. அதுக்காக நம்ம இந்த கோட்டு மேலே வச்சு ஒரு லாக் வச்சு மறுபடியும் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த சைடும் அதே மாதிரி நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த சைடும் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுத்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போது இன்னொரு கலர் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு த்ரெட்டை நான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். ஷேடட் ஸ்டிச் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து புரியும். சரிங்களா? இப்போது த்ரெட்டை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் நான் வந்து ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சுட்டு 2 லாக். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ இந்த சென்டர், இப்போ திரும்ப இந்த சென்டர். சரிங்களா? இந்த கேப் இருக்குது இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு வந்தோம்ல அந்த ஓரத்தில், அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஷேடருக்கும் கொடுக்க போகிறோம். என்ன ஒன்று, இந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த சந்தில் தான் கொடுப்போம், மொத்தமாக கொடுக்க மாட்டோம். இந்த கேப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். இப்போ ஸ்டிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரியும் இல்லையா, அது வந்து அவுட்டரில் ரொம்ப கேப்பாக இருக்கும். அந்த மெத்தடும் நம்ம கொடுத்துக்கலாம் இதில்.
சரிங்களா. இன்னரில் மட்டும்தான் தரேன், இங்கே அவுட்டரில் தரக்கூடாது. ஏன்னா நான் அந்த மெத்தடில் தான் பண்ணுறேன். சரிங்களா. எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது நல்லா பாருங்கள், நம்ம டபுள் சைடும் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த சென்டரில் வந்து இப்போது ரொம்ப குறுகலாக பண்ணோம்னாக்கா நம்ம இங்கே ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நீட்டு வாக்கில் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபில்லப் பண்ணும் பொழுது இது வரைக்குமே ஃபில்லப் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே மட்டும் ரவுண்டாக கூட விட்டுட்டு ஸ்டோன் கூட ஒட்டலாம். சரிங்களா. உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். நீங்கள் பீட்ஸும் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இந்த ஸ்டிச்சுக்கு அவுட்டரில் வந்து அவுட்லேயர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவுட்டரில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் வாங்க. ஃபிஃப்த் மெத்தட். சரிங்களா. இந்த மெத்தட் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் முடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சின்ன லீஃப் வருது இல்லையா, இதுவே கொஞ்சம் நான் பெருசாக தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ரொம்ப சின்ன லீஃப் வருது இல்லையா, அந்த இடத்துல ஃபில்லிங் வந்து இந்த மெத்தடில் கொடுப்பாங்க. அந்த சீக்கிரமாக வேலை முடியணும். இப்போ டபுள் சைடில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ரொம்ப பெரிய லீஃப் அந்த மாதிரி கொடுக்கலாம். எங்கேயாச்சும் ரேராக வருதுன்னா கொடுக்கலாம். ரொம்ப அப்படியே நெருக்கமாக அதிகமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாடல் தான் கொடுப்பாங்க, இந்த ஸ்டிச் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அகலத்தில் வேண்டாம், நீட்டு வாக்கில் போட்டுட்டு இதான் ஹெட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, நல்லா பாருங்கள். லீஃப்னுடைய ஹெட்டு வேறு எங்கேயுமே நம்ம இந்த மெத்தடில் லீஃபில் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு படி இங்கே தள்ளி கீழே தான் பண்ணுவோம். இது வந்து கிராஸ் லோடிங் ஸ்டிச். ஃப்ளாட் லோடிங்கில் வந்து பார்த்தோம் இல்லையா, ஃப்ளாட்டாக நேராக பண்ணுறதை பார்த்தோம். இப்போ கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் இது. இந்த லீஃபுக்கு ஹெட் பாயிண்ட்லேருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் லாக் வைக்கிறேன். இப்போது ஸ்டிச்சு வந்து இப்படி வரும். சரிங்களா. இப்படி வரும், ஒன் சைடாக வரும் கிராஸ் லோடிங்கில். கார்னர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரத்துக்கு. சரிங்களா. ஒரு செயின், ஒரு லாக்கு. திரும்ப மேலே போகிறேன், ஒரு செயின், ஒரு லாக்கு. திரும்ப கீழே வரேன்,
ஒரு செயின், ஒரு லாக். இந்த கோடு மேலே கொடுத்துட்டு வாங்க. மேலே இருக்குல்ல இந்த கோடு இல்லை, நான் இந்த கீழே இருக்கேன் அந்த கோட்டில் வைக்கிறேன் நான். ஒரு செயின், ஒரு லாக். சரிங்களா? கிராஸ் லோடிங் ஸ்டிச்சை போய் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த ஸ்டிச்சு வந்து ஆரி ஒர்க்கில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டிச், ஏன்னா சீக்கிரமாக வேலை முடியும், அதுக்காக. இந்த ஸ்டிச்சு நல்லா பார்த்துக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு வரேன். ரொம்ப அகலமாக போச்சுனாக்கா அந்த ஸ்டிச்சை வந்து வைக்க முடியாது. குறுகலாக வருது இல்லையா, மேக்ஸிமம் அந்த சின்ன சின்ன லீஃப்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதுவே எனக்கு கொஞ்சம் அகலம் தான், இதோட சின்னதாக பண்ண முடியும். நம்ம கிராஸாக தானே வச்சுட்டு வந்தோம், எண்ணிங்கில் முடிக்கும் பொழுதும் இந்த கோட்டு மேலே தான் வச்சுட்டு வரணும். சரிங்களா? இதோட கொடுத்து நான் அந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது அவுட்டரில் வந்து செயின் ஸ்டிச்சாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஜரியும் கொடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் செயின் ஸ்டிச்சே த்ரெட்லேயே கொடுத்துக்கிறேன். வேறு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். நான் என்ன கொடுத்து ஆப்போசிட் கலர் கொடுத்துக்கிறேன். வேறு கலர் பார்க்க. இப்போ சிக்ஸ்த் மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக பண்ணோம் இல்லையா, ஸ்டிச்சு லீஃபில் ஃபஸ்ட் மெத்தட் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடில் நான் நரம்பு வெளியில் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இப்போ த்ரெட்டில் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நான் மேலே போய் ஸ்டிச் வந்து லாக் வச்சு எடுத்துகிட்டு நான் ஒரு 5 பீட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? 5 பீட் கொடுத்துட்டு லாக் வச்சுக்கிறேன். டபுள் லாக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப மேலே போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக்கு. சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ பீட்ஸ் வைக்கிறேன். எனக்கு எத்தனை பீட்ஸுக்கு இந்த கோடு வரைக்கும் எத்தனை பீட்ஸ் கொள்ளுதோ அது வரைக்கும் வச்சுக்கிறேன். சரிங்களா? எனக்கு 5 பீட்ஸ், இங்கேயும் 5 பீட்ஸு, 6 பீட்ஸ் கூட வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். சரிங்களா? நான் 5 பீட்ஸே வச்சுக்கிறேன். வச்சுட்டு திரும்ப போயிட்டு இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போது நம்ம பீட்ஸில் கொடுக்குறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. போக போக எனக்கு பீட்ஸ் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் அதிகமாக லீஃப் வந்து குறுகலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அகலத்தில் போட்டுடுறேன். அதனால் எனக்கு வந்து பீட்ஸ் வந்து அதிகமாக இப்போ நீட் வாக்கில் போட்டோம் அப்படின்னா பீட்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே ஒரே கவுண்டிங்கில் வந்து வரும்.
இப்போ த்ரெட்டில் முடிக்கும்பொழுது நம்ம கோட்டு மேலே வச்சுட்டு வருவோம். இங்கே வந்து எவ்வளோ பீடு ஒரு 3-4 பீடு கொள்ளும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பீட்ஸை தான் வைக்க முடியும். அதே சேம் லாக் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நரம்பை எடுத்துகிட்டு போகிறேன், எங்கே வைக்கணுமோ அங்கேருந்து இந்த நரம்பை இன்செர்ட் பண்ணி லாக் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு 4 பீடு கொள்ளுது, சரிங்களா? 4 பீடு கொள்ளுது. அப்படியே லாக் வச்சு எண்ணெய் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். போயிட்டு எத்தனை பீடு வைக்கணுமோ அத்தனை பீடை வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிறேன், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? வச்சு ஒரு லாக், திரும்ப போகிறேன். இப்போது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாட் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும்.